Taste the Daily. விடுதலை போராட்ட வீரர் பூலித்தேவனுடைய பிறந்த நாளான இன்று சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய சிவந்தி இல்லத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பூலித்தேவனுடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக விடுதலை போராட்ட வீரர்களில் மிக முக்கியமாக குறிப்பிடக்கூடிய வீரர்களில் பூலித்தேவனுடைய வீரமும் அவருடைய வெற்றியும் தமிழகத்திற்கு மிகப்பெரிய வெற்றியாக அமைந்தது குறிப்பிடத்தக்கது. இந்திய சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டில் விடுதலை போராளிகளாக பங்காற்றியவர்கள் குறிப்பாக ஆங்கிலேயர்கள் எதிர்த்து போராடிய வீரனாக பூலித்தேவன் மிகப்பெரிய வெற்றிகளை ஆங்கிலேயருக்கு எதிராக நிலைநாட்டினார். சுதந்திர போராட்டத்தில் தென் மாவட்டத்தில் குறிப்பாக நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய அந்த மாவட்டங்களை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் வீரபாண்டிய கட்டபொம்மன், பாரதியார், வாவு சிதம்பரனார், வாஞ்சிநாதன், ஒண்டி வீரன் என்று பல்வேறு வீரர்களை தமிழ் மண்ணிற்கு அந்த தென்பகுதியில் இருந்து அழைத்து அடித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வீரம் செறிந்த மண்ணில் இருந்துதான் பூலித்தேவன் என்கிற மாபெரும் வீரன் இந்திய விடுதலை வரலாற்றில் மிக முக்கியமான பங்காற்றியிருக்கிறார். வெள்ளையனே வெளியேறு என்று முதலாக முழக்கமிட்ட பூலித்தேவர் இந்தியாவினுடைய முதல் விடுதலை போராக கருதக்கூடிய சிப்பாய் கழகத்திற்கு, அதாவது 1857க்கு முன்னோடியாக இவர் திகழ்ந்தவர். அவருடைய பிறந்த தினம் இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அவருடைய திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். மதுரையில் நாயக்க மன்னர்களுடைய ஆட்சி, அதாவது 1529 முதல் 1736 வரை நடைபெற்றது. அந்த காலகட்டத்தில் விஸ்வநாத நாயக்கர் என்பவர், அதாவது 1529 முதல் 1564 வரை அந்த பகுதியிலே ஆட்சி புரிகிறார். அந்த காலகட்டத்தில் தான் 72 பாளையங்களாக தென்பகுதிகள் பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பாளையக்காரருடைய கட்டுப்பாட்டிலே அந்த பகுதிகள் வைக்கப்பட்டது. 72 பகுதிகளுக்கும் பாளையக்காரருடைய கட்டுப்பாட்டிலே வீரம் விளைந்த மண்ணாக தென் மாவட்டங்கள் கையாளப்பட்டது. குறிப்பாக சித்திபுத்திர தேவர் சிவஞான நாச்சியாருக்கு மகனாக பூலித்தேவர் 1/9/1715 பிறக்கிறார். இவருடைய இயற்பெயர் காத்தப்ப பூலித்தேவர் என்பதாகும். இவரை பூலித்தேவர் என்றும் புலித்தேவர் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். சிறு வயதில் இருந்தே வீர உணர்ச்சியும் இறை உணர்ச்சியும் மிக்க தன்னலமற்ற ஒரு வீரனாக பூலித்தேவர் விளங்கினார். குறிப்பாக பூலுடையார் கோவில் என்கிற உள்ளமுடையாரை தினந்தோறும் தன்னுடைய குலதெய்வமாக வணங்கிய பூலித்தேவர் 6 வயதில் இருந்தே மிகப்பெரிய கல்வி கற்றதோடு போர் பயிற்சிகளிலும் அவர் திறம்பட செயல்பட தொடங்கினார். இலங்கையைச் சேர்ந்த சுப்பிரமணியம் பிள்ளை என்பவர் தான் இவருக்கு ஒரு சன்மார்க்க நெறி மூலமான கல்வியை பயிற்றுவிக்கிறார். தமிழை இலக்கணம், இலக்கிய நூல்களை கற்றுத் தேர்ந்து தானே கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் பூலித்தேவனுக்கு உண்டு. 12 வயதிலேயே இவர் போர் பயிற்சியை முடிக்கிறார். காத்தப்ப பூலித்தேவனுடைய திறமையை கண்டு அவருடைய பெற்றோர் 12 வயதிலேயே, அதாவது 1726 அவருக்கு பட்டம் சூட்டி பாளையத்தினுடைய அரசராக மகுடம் சூட்டுகிறார்கள். பூலித்தேவருக்கு திருமண ஏற்பாடுகள் எல்லாம் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. அவருடைய துணைவியாராக அவருடைய மாமாவுடைய மகள் கயல்கன்னி என்கிற லட்சுமி நாச்சியார் திருமணம் செய்யப்படுகிறது. அவருடைய கயல்கன்னியுடைய சகோதராக இருக்கக்கூடிய சவுனத்தேவரும் பூலித்தேவரும் இணைப்பிரியாத நண்பர்களாக போர் பயிற்சியிலும் சரி, கல்வியிலும் சரி தொடர்ந்து அவர்கள் சிறப்புற்று விளங்குகிறார்கள். குறிப்பாக பூலித்தேவருக்கு கோமதி, முத்து தலவாச்சி, சித்திபுத்திர தேவன், சிவஞான பாண்டியன் என்கிற 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். பாளையத்திலிருந்து வரக்கூடிய வருமானங்களை எண்ணியதை முழுமையாகவோ ஆங்கிலேயருக்கு கொடுக்க மறுத்து தொடர்ந்து போரிட்டவர். குறிப்பாக நெற்கட்டம் சேவல், அதே போன்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய களக்காடு, தொடர்ச்சியாக ஸ்ரீவில்லிபுத்தூர் என்று பல்வேறு இடங்களிலே தனது வீரத்தை நிலைநாட்டி ஆங்கிலேயரை புறமெதுகிட்டு ஓடச் செய்தவர் பூலித்தேவர். தன்னுடைய வீரத்தாலும் தன்னுடைய திறமையாலும் குறிப்பாக அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய, அதாவது சங்கரன் கோயில், பால்வண்ணநாதர், வாசுதேவர், அதே போல் அத்தனாசேவர், நெல்கட்டும் சேவல், வாகையடி, மதுரை, இப்படி பல்வேறு திருநெல்வேலி பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு ஒரு பகுதி வருமானத்தை, ஒரு பகுதியினுடைய அந்த நெல் வளங்களை, தானியங்களை இவர் வழங்குகிறார். கோயிலுடைய திருப்பணிகளில் பல்வேறு தொடர்ச்சியாக செய்து வருகிறார். 1750 ராபர்ட் கிளைவ் என்பவர் திருச்சி வந்து ஆங்கிலேயர் கொடியை ஏற்றிவிட்டு தென்னாட்டு பாளையக்காரர்கள், அதாவது தன்னை காண வேண்டும், தன்னை நேரில் சந்திக்க வேண்டும் என்று கூறுகிற போது பூலித்தேவன் வேண்டு எழுகிறார். அவரை எதிர்த்து போரிட்டு 1755 கர்னல் கிரோன், அதாவது கர்னல் அலெக்சாண்டர் ஹரான் என்கிற அந்த கோட்டையை முற்றுகையிட்டு கப்பம் எதற்காக கட்ட வேண்டும் என்று அவர்களை தறிக்கட்டு ஓடச் செய்கிறார். புறமெதுகிட்டு ஆங்கிலேய படை ஓடுகிறது. வெற்றியை நிலைநாட்டுகிறார்.
இப்படி தமிழகத்திற்காக விடுதலை போராட்ட களத்திலே நிலைநின்று பல்வேறு வெற்றிகளை பெற்ற பூலித்தேவன் இந்த சுதந்திர காற்றை நாம் சுவாசிப்பதற்கு தொடர்ந்து போர்க்களத்திலே நின்று போராடி வெற்றி பெற்ற பூலித்தேவனுடைய நினைவை கூறும் நாளாக அவருடைய பிறந்த நாளான இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சென்னை செவ்வந்தி இல்லத்திலே இருக்கக்கூடிய மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய திருவுருவ படத்திற்கு தனது திருக்கரங்களால் மலர்களை தூவி மரியாதை செலுத்தி வருகிறார்கள். வீரம் செறிந்த வரலாற்று நாயகர்களையும் சுதந்திர போராட்ட வீரர்களையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து அவர்களுக்கு சிறப்பு செய்து வருகிறது. அவருடைய பிறந்த நாள்களில் அவருடைய நினைவுகளை போற்றும் விதமாக பல்வேறு இடங்களிலே மணிமண்டங்கள் கட்டப்பட்டு அவர்களுக்கான திருவுருவ சிலைகள் அமைக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் இன்றைக்கு வீரபாண்டிய கட்டபொம்மனாக இருக்கட்டும், ஒண்டி வீரனாக இருக்கட்டும், பூலித்தேவனாக இருக்கட்டும், விடுதலை போராட்ட வீரர்கள் நன்றி உணர்வோடு இன்றைக்கு அவர்களுக்கு விழா எடுக்கக்கூடிய அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய ஒரு இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து வருகிறது. அதனுடைய அடிப்படையில் தான் மாமன்னர் பூலித்தேவனுடைய 310வது இந்த பிறந்த தினத்தை ஒட்டி தென்காசி மாவட்டம் நெற்கட்டம் சேவலில் இருக்கக்கூடிய அவரது திருவுருவ சிலைக்கு கழகத்தின் சார்பிலே இன்றைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அறிவுறுத்தியிருக்கிறார். அதனுடைய அடிப்படையிலே முன்னாள் அமைச்சர்கள் இந்த நேரில் சென்று நெற்கட்டம் சேவலில் இருக்கக்கூடிய மாமன்னர் பூலித்தேவனுடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்ய இருப்பது குறிப்பிடத்தக்கது.